திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய டிசிஷன் தான் மேடம் ஜெயலலிதா இருந்தபோது எப்படி அதிமுகவில் இருந்ததோ அதே போல் இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இன்னைக்கு அவருடைய விருப்பம் தான் தொண்டர்களுடைய விருப்பமுமா இல்ல தொண்டர்களுடைய விருப்பம் தான் அவருடைய விருப்பம்? தொண்டர்களுடைய விருப்பத்தை தான் அவர் செயல்படுத்துகிறார். அண்ணன் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய மிக பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் ஐயா எடப்பாடியார ஒரு கம்பெனி ஓனர்னு சொல்லி ராமன் அண்ணன் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, சசிகலா அம்மா சிறைக்கு செல்வதற்கு யார் காரணமாக இருந்தது? இவர் கட்சியில் இணையும் போது 2 கோரிக்கைகளை வைத்தார். ஒன்று, சசிகலா அம்மாவை கட்சியை விட்டு நீக்க வேண்டும், தினகரனை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து கட்சியில் ஒருங்கிணைந்தது யாரு? தப்பா சொல்றீங்க. இல்ல இவர் தாங்க. தினகரனை எல்லாம் அதுக்கு முன்னாலே நீக்கிட்டாங்க சார் அவங்களே. இல்ல இவர் வந்து இது பண்ணது ஒட்டும் இல்ல, அந்த குடும்பத்தோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களை நீக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு வந்து கட்சியில இணைந்தவர் தான் ஓபிஎஸ். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தினகரனை நீக்கினார்கள் 2017. சார் அவர்களை எக்காரணத்தை கொண்டு சேர்க்க கூடாது ஒரு நிபந்தனையோட தான் சார் வர்றாரு. அந்த குடும்பத்தோடு யாருக்கும் பதவி கொடுக்க கூடாது, அவர்களை கட்சியை விட்டு நீக்க, எல்லாமே நிபந்தனைகளை கொடுத்துட்டு விட்டு தான் இவர் வர்றாரு. தப்பா சொல்றீங்க சார். எப்படி சார் தப்பா சொல்றீங்க? சொல்லுங்க நீங்க. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2017 சரியா? அப்பதான் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க. சரி. ஆனா 2 பேரும் சேருவதற்கு முன்பாக ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டுல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சந்தித்தார்கள். இதை ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கொண்டிருக்காரு. அதுக்கு அப்ப அது வரலையும் யாருக்கும் சந்தித்தது ரகசியமாக தானே இருந்தது. அதெல்லாம் கிடையாது. இல்ல அது வரலையும் சந்தித்தது தெரியுமா? இவர்கள் 2 பேர் சந்தித்தது ரகசியமா தான் சார் இருந்தது. அதன் பிறகுதான் டிடிவி தினகரன் அவர் வந்து உண்மையை சொல்றாரு. தமிழ்ச்செல்வன் சொன்னார். தங்கத்தமிழ்ச்செல்வன் கட்சியை விட்டு நிற்கும் போது போகும்போது அவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. இன்னைக்கும் உறவுல ஓபி பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கூட இருக்கிறார் என்பதை அவர் வந்து சொன்னார். அன்னைக்கு வந்து அதிமுக வந்து டிடிவி தினகரனையோ சசிகலாவை எதிர்க்க வேண்டும் என்பது தான் இவருடைய கோரிக்கையா இருந்தது. இப்படி தொண்டர்களிடம் சொல்லிவிட்டு இவர் போயிட்டு ரகசியமா சந்திருக்கிறாரு. இதுதான் அதே தங்க தமிழ்ச்செல்வன் தான் சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு எப்போதும் 2ஆம் இடத்துல இருக்கணும், தன்னுடைய பதவிக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருதோ தான் பதவிக்கான எந்த நிலையிலும் கீழே இறங்கி கூட வேலை செய்வார்னு சொல்லி தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் போய் சேரும் போது அவருடைய பேட்டி இன்னைக்கும் யூடியூப் சேனல்ல இருக்குது. தங்க தமிழ்ச்செல்வன் அவர் சொன்னது, இது அரசியலில் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்காம போனதுக்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு அவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அது இல்லை சார். இன்னைக்கு தொண்டர்கள் அதிமுக தான் பாருங்க, இவங்க எல்லாரும் முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. தொடர் தோல்விகளை அதிமுக சந்திச்சுட்டு இருக்கு. ஒன்று சேரணும் இப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த பார்ட்டி ஒன்னா சேரணுங்கிறதெல்லாம் எண்ணம் இல்லை சார். எங்கள் தலைமையில் எங்களுடைய எடப்பாடியார் தான் சார். எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் எடுக்கிற முடிவு தான் அத்தனை தொண்டர்களும் நாங்கள் கட்டுப்படுவோம். எங்கள் தொண்டர்களுடைய கட்டுப்பாடுல தான், அதாவது வந்து மற்றவர்களை தான் வந்து பொதுச் செயலாளர் அவர்களை நீப்பாங்க. நீங்கள் தயவு செய்து பாருங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்துட்டு நாங்கள் பொதுக்குழுவில் தான் 2022 பொதுக்குழுவில் தீர்மானமாக வச்சு தான் அவரை நாங்கள் கட்சியை விட்டு நிற்கணும். அப்பயும் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார், கட்சியை விட்டு நீக்கின 2-3 பேரை தவிர மீதி அனைவரும் வந்து கட்சியில் இணையலாம்னு சொல்லிட்டு சொன்னார். நேற்று கூட தேனியில் என்ன சொல்லியிருக்கிறார், இவர்கள் பெருந்தன்மை கூட நடந்து கொள்ள வேண்டும், ஜானகி அம்மாள் போல நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது கம்பெனி. நீங்க உங்களுடைய கையாளாத தனம்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்க விட்டு கொடுத்தீங்க. நீங்க தான் அம்மா போல நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், எம்ஜிஆர் ஆட்சி பண்ணி சொன்ன நீங்கள் எப்படி ஆட்சியை விட்டு கொடுத்தீர்கள்? எப்படி நடந்தது இது? இன்னைக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். சார், நீங்கள் நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் உங்களை ஆதரிக்க வேண்டுமா இல்லையா? நீங்க தவறான வழியில் போனால்தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. இன்னைக்கு மயிலை மயிலோட எப்படி இறக்கப்படும் அதுதான் சொல்லுகின்றார்கள். ஒருங்கிணைந்து செயல்படுங்கள், வெற்றி வகை சூடுங்கள் சொல்றோம். என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. சரி ராமன், பேசிட்டீங்கல்ல சார். எங்களை ஒருங்கிணைந்தாம போக சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? 4 வருட 2 மாத கால ஆட்சி, நல்ல ஆட்சி, 11 மருத்துவ கல்லூரி, 8 சட்ட கல்லூரி, பாதுகாப்பு மண்டலம், இப்படி எண்ணற்ற சேவைகளை இவர் எம்பி எலெக்ஷன்ல
திமுக கொடுத்த அரசு நீங்க வாபஸ் பண்ணீங்க. ராமன் சார் இதுக்கு சத்தியம் பேசிட்டீங்களா? இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே சார் பேசிட்டீங்களா? நீங்க பேசிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவர் பேசிட்டு ரெண்டு பேரும் கத்துனீங்கன்னா யார் பேசுறதுமே கேட்காதுன்னு. சார் பேசுங்க சார், இவர் தயவு சொல்றாரு. செஞ்சு பேசும்போது சார், குறிப்பிட்டு பாராளுமன்றத்தில் ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னா, எங்களுடைய கட்சியை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணாவை இந்திய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இழிவாக பேசுவார். எங்கள் புரட்சி தலைவர் இதே தயவு செஞ்சு அம்மாவை பேசாதீங்க. நாங்கள் தெய்வமா வணங்குறோம். நோட் பண்ணி எங்க அம்மாவை வச்சுக்கோங்க. வந்துட்டு இவர் விமர்சனம் செய்வார் பொதுவெளியில. அப்படிலாம் விமர்சனத்தை தாங்கி கொண்ட அதிமுக இருக்காதுன்றதுதான் துணிஞ்சு முடிவு எடுத்தாரு. முடிவு எடுத்ததுனால தான் நாங்க கூட்டணியிலிருந்து விலகுவதுதான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமைஞ்சு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவு தருவாரா, நிதிஷ்குமார் ஆதரவு தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தயவுல ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு கூட திமுகவோட கள்ளவரவுல இருக்கு. அவர்கள் ஆட்சியை விட்டு ஆதரவு கொடுத்து விட்டா எங்கள் கட்சி அதிமுக என்கிறது தனி பெரும்பான்மையான தொண்டர்கள் பல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. எங்கள் கட்சிக்கு இன்னொரு கட்சி எல்லாம் வந்துட்டு இது தேசிய கட்சிகள் எப்போதும் எங்களுடைய முதுகில் சவாரி செய்து எங்கள் முதுகை குத்துகிற கட்சிகள். 89 காங்கிரஸ் செய்த அதே வேலையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது.